ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி. வீட்டில் நான்வெஜ் இல்லாத சமயத்தில் நான்வெஜ் குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போ கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் வச்சு கறி குழம்பு விட சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஸ்டவ் பற்றி வச்சு நீங்கள் கடாய் பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸில் சோம்பு, பட்டை அது மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் கரம் மசாலா பவுட்ரு போடுறதுனால இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் லவங்கம், அதுக்கப்புறமா அன்னாசிப்பூ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயை நல்லா கத்தியில் கீறி போட்டுருங்க, இல்லைன்னா வெடிச்சிடும். அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் தான் நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம குழம்பு வைக்கிற அளவு பொறுத்து மசாலோட அளவெல்லாம் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா தேங்காய், முந்திரி பருப்பு, 1 ஏலக்காய். இது மாதிரி தேங்காயோடு அரைச்சி நம்ம குழம்பு செய்யும்போது கறி குழம்பு மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயோடு சேர்த்து நான் தேங்காய் அரைக்கும்போது அதோடு சேர்த்து அரைக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்தால் நிறைய பேர் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதனால தேங்காயோடு சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இதோட மீல் மேக்கர் போடலாம், உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி போடலாம். நான் கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கும் ஏற்கனவே நான் குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட்டே சுண்டல் கடலையும் ஊற வச்சுட்டேன். நீங்களும் அது மாதிரி ஊற வச்சுருங்க. பட்டாணி போடலாம், அது மாதிரி டபுள் பீன்ஸ் போடலாம், நமக்கு விருப்பமானது தான். காராமணி கூட போடலாம். இப்போது வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுண்டல் கடலை, கொண்டை கடலைன்னு சொல்லுவாங்க, அது போட்டாச்சு. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அவ்வளோ மசாலா தூள் நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன், அதை தோலை வச்சு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூளோட அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, கல் உப்பு நான் போட்டுட்டேன். ஒரு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாவோட இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா இலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புதினா இலை இந்த குழம்புல போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட அளவு, காரத்தோட அளவெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம். செய்யாமல் இருந்தால் இந்த குழம்பு 1 டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி இலையை தூவிடலாம். இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த குழம்பு வைக்கும்போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே கமன்னு வாசனை வரும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு குழம்பு வச்சா கூட போதும். குழம்பு வச்சுட்டு பொரியல் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். இந்த குழம்பு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.
மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கோடு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.